உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்புக்கு அருகில் அகரம் கிராமத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சுக்காம்பட்டி திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமான அருள் ஆற்றலோடு விளங்கக்கூடிய ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரர் சிவபெருமானுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் அந்த சிவபெருமானுக்கு நடைபெற்ற மகாபிஷேகத்தையும் நாம் விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்ற பூஜைகளையும் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயமானது சுக்காம்பட்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய மகானாலே நிறுவப்பெற்றது. அதாவது இந்த ஆலயத்தில் வாஸ்தீஸ்வரர் அற்புதமாக அருள்பாலித்து வருகின்றார். வாஸ்தீஸ்வரர் என்று சொல்கின்ற பொழுதே நம்முடைய நேயர்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது இந்த சிவபெருமானை வணங்கினால் நமக்கு வீட்டில், நம்முடைய தொழிற்சாலையில், நாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த சிவபரம்பொருள் வாஸ்தீஸ்வரர் என்று மூலஸ்தானத்தில் அருள்பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்திலேயே பஞ்சமுகேஸ்வரர் என்று சிவபெருமான் அப்படி அற்புத திருப்பெயரோடு நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். பஞ்சமுகேஸ்வரர் என்று சொல்கின்ற நேரத்தில் சிவபெருமானுக்கு 5 முகம் அல்லவா? அப்படி 5 முகத்தோடு 10 திருக்கரங்களோடு இருக்கக்கூடியவனாம் சிவபெருமான். இதை அற்புதமாக கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கந்தபுராணத்தில் குறிப்பிடுகின்றார். செம்முகம் 5 என்று. அதாவது செம்முகம் 5 என்று சொன்னால் 5 வகையான முகத்தை உடையவன் என்று. அப்படி 5 வகையான முகம் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள் இருக்கின்றன. அப்படி 5 முகத்தோடு சிவபரம்பொருள் இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த 5 முகத்தோடு சிவபெருமான் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ அந்த பூமி பந்து, அந்த மண் உருண்டை, இந்த உலகம் நன்றாக என்று அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களை குறித்தது இந்த வார்த்தை. கச்சியப்ப சிவாச்சாரியாரே கந்தபுராணத்தில் அதை குறிப்பிடுகின்ற பொழுது உலகம் உய்ய என்ற வார்த்தையை தான் குறிப்பிடுகின்றார். உய்ய என்று சொன்னால் வாழ என்று பொருள். ஆகையினால் இந்த உலகம் வாழ்வதற்காகத்தான் இறைவன் அப்படி பஞ்சபூதத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற வகையில் பஞ்சமுகத்தோடு அருள்பாலித்து வருகின்றான். ஆகையினாலே தான் இறைவனுக்கு பஞ்சமுகேஸ்வரர் என்ற திருப்பெயரானது அற்புதமாக இந்த ஆலயத்தில் வழங்கப்படுகின்றது. அதாவது இந்த உலகம் பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. அதாவது பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது என்று சொல்கிற நேரத்தில் இந்த உலகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது நான் பிரா என்ற வார்த்தையை சேர்த்து சொல்கின்றோம், பிரபஞ்சம் என்று. எதற்காக பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட உலகத்தை நாம் பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம்? அதில் ஒரு அற்புத தத்துவம் அமைந்திருக்கின்றது. என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் பஞ்சமுகேஸ்வரர் அபிஷேகத்தை தரிசிப்போம். பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்புக்கு அருகில் அகரம் கிராமத்திற்கு அருகில் சுக்காம்பட்டி திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய சுக்காம்பட்டி சித்தரால் அற்புதமாக நிறுவப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரர் தரிசனத்தை நாம் இன்றைக்கு தொடர்கின்றோம். சிவபெருமானுக்கு பஞ்சமுகேஸ்வரர் என்ற திருப்பெயரானது ஏன் ஏற்பட்டது என்பதை அப்படி பார்த்த பொழுது பஞ்சமுகத்தோடு இறைவன் இருப்பதற்கு காரணம் அந்த இறைவன் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவனாக, அதாவது இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட திருநாமத்தோடு இருக்கின்றான் இறைவன். பஞ்சபூதத்தால் இந்த உலகம் ஆக்கப்பட்டது என்று குறிப்பிட்டோம். அந்த பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட இந்த உலகத்தை நாம் சொல்கின்ற பொழுது பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம். அந்த பிர என்ற வார்த்தையை எதற்காக சேர்த்தோம் என்று சொன்னால் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட இந்த உலகத்தை, பஞ்சபூதத்தை ஒன்றாக சேர்த்தது நீங்களோ நானோ அல்ல. பஞ்சபூதத்தை ஒன்றாக சேர்த்தது யார் என்று சொன்னால் இறைவன். அதாவது இறைவனோடு தொடர்பு இருக்கக்கூடிய எதையுமே பிர என்ற வார்த்தையை தேர்த்து சொல்வதுதான் நம்முடைய பழக்கம். புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ நம்ம வீட்டில்
அப்படி சாதம் குக்கரில் வடித்து அதை டைனிங் டேபிளில் உட்காந்து நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னாக்க அதுக்கு பேர் சாதம். ஆனால் அதே சாதத்தை அது மேலே கொஞ்சம் பருப்பை போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி அதை காமிச்சுட்டு நம்ம அதை சாப்பிட்டோம்னு சொன்னாக்க பிரசாதம் இல்லைங்களா? சாதம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு படைத்து விட்டு சாப்பிடுகின்ற பொழுது அது பிரசாதம். அதை போல இப்போ வட்டமாக இருக்கக்கூடியது எதுவுமே ஹாரம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது ரவுண்டாக இருக்கிறது எதுவுமே ஹாரம். இப்போ இந்த மாலை இருக்குங்க, இது ரவுண்டாக இருக்கிறதுனால அதாவது பூ மாலையும் சரி அதற்கு மாலை என்று தான் பெயர், ஹாரம் என்று பெயர் அதற்கு. அப்படி தங்க ஹாரம், அப்படி மாலை ஹாரம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதே வட்ட வடிவமாக இருக்கக்கூடியது அப்படி கோவிலை சுற்றி இருந்ததுன்னு சொன்னாக்க அதற்கு பெயர் பிரகாரம். இந்த பிர என்ற வார்த்தையை நாம் எப்பொழுது சேர்ப்போம் என்று சொன்னால் தெய்வத்தோடு தொடர்பு இருக்கின்ற பொழுதுதான் அதனை பிர என்ற வார்த்தையை வைத்து சொல்வது என்பது நம்முடைய பழக்கம். அந்த அடிப்படையிலே தான் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட இந்த உலகத்தை ஒன்றாக சேர்த்தது யார் என்று சொன்னால் இறைவன். ஆகியனாலே தான் இதனை பற்றி சொல்கின்ற பொழுது பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம். அந்த பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற பொழுது அந்த இறைவனும் பஞ்சபூதத்தோடு தொடர்பு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் இறைவன் பஞ்சமுகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த பஞ்சமுகேஸ்வரரை நாம் இப்பொழுது தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் திண்டுக்கல் தாடிக்கொம்புக்கு அருகில் சுக்காம்பட்டி திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பஞ்சமுகேஸ்வரர் என்று சொல்கின்ற பொழுது சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 5 முகங்கள், ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்று 5 முகத்தை வைத்துத்தான் இவர் பஞ்சமுகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த பஞ்சமுகேஸ்வரருக்கு நடைபெற்ற கும்பாபிஷேகம், அதை ஒட்டி நடைபெற்ற மகா அபிஷேகம் ஆகியவற்றையெல்லாம் நாம் தரிசித்தோம். இந்த ஆலயமானது சுக்காம்பட்டி சித்தர் என்ற மகானால் நிறுவப்பெற்று அப்படி இந்த அருள்பாலிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஆலயத்தில், இந்த பஞ்சமுகேஸ்வரர் ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு அமாவாசை தோறும் சூல பைரவி என்று அப்படி சூலத்தில் பைரவியை ஆவாகனம் செய்து அந்த விபூதி பிரசாதத்தை, அபிஷேக விபூதி பிரசாதத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார்கள். அதாவது குழந்தைகளுக்கு காலையில் 8 மணி முதல் ஒரு 10-10:30 மணி வரையில் அந்த விபூதி பிரசாதத்தை கொடுக்கின்றார்கள். அப்படி குழந்தைகள் என்று சொல்கின்ற நேரத்தில் இனம் புரியாத சில நோய்கள், கண்டுபிடிக்க முடியாத சில நோய்கள் என்று அப்படி பாலாரிஷ்டம் என்ற வகையில் அமைந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட நோய்களிலிருந்து அவர்கள் நிவாரணம் பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தொண்டை செய்து வருகின்றார்கள். எனவே அன்பர்களே, இந்த பஞ்சமுகேஸ்வரர் என்று சொல்கின்ற பொழுது பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவதாக இந்த உலகம் உய்வதற்காக, இந்த உலகம் வாழ்வதற்காக இறைவன் அருள்பாலித்து வருகின்றார் என்று சொன்னோம். இந்த உலகம் என்பது சாதாரண பூமி பந்து, அந்த உருண்டை, அதை மட்டும் அல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கூட்டங்கள், அதாவது ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நாமும் பஞ்சபூதத்தோடு தொடர்பு உடையவர்கள்தான். அந்த பஞ்சபூதத்தில், அண்டத்தில் உள்ளது அனைத்தும் இந்த பிண்டத்தில், அதாவது நம்முடைய உடம்பிலும் இருக்கின்றன என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். எனவே பஞ்சபூதத்தோடு நாமும் தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தால் இந்த உலகம் வாழ என்று சொல்வதற்கு இந்த உயிர்கூட்டங்கள் நாம் வாழ்வதற்காகத்தான் என்ற ஒரு பொருளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, நாம் உய்வடைவதற்காக, நாம் நலமுடன் வாழ்வதற்காகத்தான் இப்படி இந்த தெய்வங்களை பஞ்சபூதத்தோடு தொடர்புபடுத்தி அமைத்து இருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். எனவே அப்படிப்பட்ட அற்புதமான தோஷங்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் தொடங்கி எல்லா வகையான தோஷத்தையும் போக்கக்கூடிய இந்த வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது தாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.